ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ குருப்பியோ நமக. இந்த அருமையான ஏகாதசி நாளில் ரொம்ப அருமையான ஒரு நாம சங்கீர்த்தனம். நம்ம இந்த கைசிக்கம் அப்படிங்கிறத பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரேன். கைசிக்கம்ங்கிறது கைசிக்க ஏகாதசின்னு ஒரு ஏகாதசி உண்டு, கார்த்திகை மாசத்துல உண்டு. பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஏகாதசி. அதே போல திருக்குறள்குடியில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அங்கே நைட்டு ஃபுல்லாகவே நாடகம்லாம் நடத்தி நிறைய அருமையாக நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏகாதசிக்கு பஜனை நாம சங்கீதம்லாம் கச்சேரிகள்லாம் ரெடி பண்ணும்போது திருக்குறள்குடியில் தான் முதல்ல இதுக்கான விதை போட்டு ஆரம்பித்தார் பெருமாள். திருக்குறள்குடியே ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் நடந்து கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷமா. அந்த கைசிக்க புராணத்தில் பெருமாளே சொல்லியிருப்பார், வராக பெருமாள் சொல்லியிருப்பார், என்னோட நாமத்தை யார் இசை கூட்டி பாடுறாங்களோ அவங்க பாடக்கூடிய ஒவ்வொரு நாமாக்கும் 1000 வருஷம் சொர்க்கம் கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இவாளுங்கெல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு லைட்லியான என்வரான்மெண்ட்டை கொடுத்துருக்கா இந்த ட்ரூப். அவளுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இன்னைக்கு நமக்காக இந்த நாமசங்கீர்த்தத்தை வழங்குது ஸ்ரீரங்கம் கோபிகா கீதம் பஜன் மண்டலி குழுவினர்கள். அவர்களுக்கு பக்கபலமாக சிரஞ்சரி அபிஷேக் அவர்கள் ஹார்மோனியம், ஸ்ரீ பிரசன்னா அவர்கள் மிருதங்கம், அதே போல ஸ்ரீபிரியன் அவர்கள் டோல்கி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ரீரங்கம் ஸ்ரீ எஸ் நாகசுப்ரமணிய பாகவதர் அவர்கள் அந்த வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேல்நிலைப்பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் ஓவிய கலைஞரும் கூட. அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை வழங்க சுரேஷ் அவர்களை ஏற்படுகிறார். இன்றைய சிறப்பு விருந்தினர்களை பற்றி ஒரு சில வரிகள். ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலையுமே கலைஞர்களை நாங்கள் ஆர்கனைசர்ஸை கௌரவப்படுத்துறதில்லை. ஏன்னா இந்த மாதிரி பாடுறவங்களை அதுக்கு தகுந்த நபர்கள் கைங்கரியம் பண்ணவங்க தான் இந்த மாதிரி ஹானர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்லேயே வச்சுருக்கோம். அவர் இவரை பற்றிய ஒரு சில வரிகள். திரு நாகசுப்ரமணியம் அவர்கள் எம்எஸ்சி, எம்எட், எம்ஏ, HDCG ஆகிய படிப்புகளை முடித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் யாருக்கு அவருடைய குடும்ப பின்னணி, இவர் காட்டுப்புத்தூர் சொர்க்கிய ஸ்ரீ குப்புடு பாகவதர் என்கிற சதாசிவ பாகவதர் அவருடைய பேரன் அவர். இவருடைய தகப்பனார் ஸ்ரீமான் சுப்புராமகிருஷ்ண பாகவதர் அவர். சதன் ரயில்வேல ஆடிட்டர் அவர் இருந்து இன்னமும் 92 வயதிலும் அவர் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். இவருடைய குருநாதர்கள் பற்றிய குறிப்புகள்: காலஞ்சென்ற ராமநாத சர்மா திருச்சி, அதுக்கப்புறம் காலஞ்சென்ற நங்கவரம் திரு கணேஷ் ஐயர் அவர்கள், அதுக்கப்புறம் 3வதாக காலஞ்சென்ற ஆங்கரை வைத்தியநாத ஐயர் அவர்கள், 4வதாக காலஞ்சென்ற மலைக்கோட்டை ராமச்சந்திர ஐயர் அவர்கள். இவர்கள்லாம் இத்தனை பேர்களும் குருநாதராக இருக்கிறார். 5வதாக வயலின் வித்வான் ஸ்ரீ NC மாதவ் அவர்கள். இவர்கள் அத்தனை பேரை 13 ஆண்டு காலம் கற்று வந்ததன் பலனாக பல முன்னாள் சீனியர் மற்றும் அனைத்து ஜூனியர் எல்லா பாகவதர்களுக்கும் இவர் இப்பொழுது வாசித்துக் கொண்டும் வயலின் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டும் நாம சங்கீதனம் செய்து கொண்டும் வருகிறார். அடுத்ததாக இவருக்கு இவர் பஜனைக்கு அடியெடுத்தது 1993ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் இவருடைய குறிப்பாக சொன்னால் இவர் ஒரு ஆசிரியர், புகழ்பெற்ற ER மேல்நிலைப் பள்ளியுடைய ஆசிரியராக 30 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மிகச்சிறந்த ஓவிய கலைஞர். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லுவோம்ல, அது வரையில பெரிய எக்ஸ்பர்ட்டு. அது மட்டும் இல்லை, அவரை பார்த்தா அப்படியே வரைஞ்சிருவார். அதனால இவர் ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவர் நடுவராக பணியாற்றியிருக்கார். அது இல்லாமல் அஸ்ட்ராலஜராகவும் இருக்கார். ஸோ அது மாதிரி இத்தகைய பன்முக வித்தகராக திகழ்ந்து வரவர் திரு நாகசுப்ரமணியம் மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற இளம் கலைஞர்களை வாழ்த்துவதற்கு எங்கள் அழைப்பை வந்ததற்கு மிக்க நன்றி. இப்பொழுது அவரை கௌரவப்படுத்த திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள்.
ஸ்ரீ குருபியோ நமஹ. நீங்கள் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கலாம் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இந்த முதல்ல வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணேன் ராஜேந்திர சார், சுரேஷ் சார், அப்புறம் டாக்டர் கல்யாணி மேடம், அப்புறம் இந்த எனக்கு கொடுத்தா இல்லையா மட்டம், அவன் ரொம்ப இதுவாக இருக்கா. இங்கே நிறைய ப்ரோக்ராம் நானும் பண்ணியிருக்கேன். அதில் சுரேஷ்ஜியினுடைய ஒரு இதில் இந்த தீபாவளி அன்னைக்கு ஏகாந்தமாக நம்ம அதிஷ்டானத்தில் பக்கத்தில் அங்கேயே நாங்கள் ஒரு 5-6 பேர் வந்து ரொம்ப அனுபவித்தோம், வாட்சிங் பண்ணோம். பக்காதியாக நாங்கள் கொண்டு வரப்போ ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஓகே, அது வந்து இந்த இடத்துடைய ஒரு சிறப்பு அம்சம் தான். கேட்குறதா ஹாடிபுளாக இருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து உண்மையிலுமே ஸ்பெல் பவுண்டு வார்த்தைகளே இல்லை. பேரெல்லாம் அறிமுகப்படுத்தணுங்கிறதே இல்லை. அவர் சொல்லிட்டார், நல்லா சொல்லிட்டார். அதெல்லாம் நல்லாவே தெரியும் எனக்கு. பட் நாங்கள் வாரத்தில் நடக்கிறப்ப ஹார்மோனியை வாசித்தேன். பட் அவள் பாடி கேட்கல. அப்பப்பா இங்கே என்ன எனர்ஜி லெவல், வேறு லெவலில் இருக்குது எனர்ஜிங்கிறது. இதெல்லாம் வந்து கிஃப்டட் டேலண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ சொன்ன மாதிரி கலைஞர்கள் சொல்கிறார் இல்லையா, பன்முக வித்தகர். எனக்கு எதுவுமே பொறுப்பு கிடையாது, என் குருநாதருக்கு தான் எல்லாம் அர்ப்பணிக்கிறேன். சர்வம் குருவுக்கு தான். நான் இன்னும் ஸ்டில் லேர்னிங்கில் தான் இருக்கேன், லேர்னிங் மோடில் தான் இருக்கேன். போல கலைகளுக்கும் பெருமை என் குருநாதர்களுக்கும் எனக்கு பெற்ற தாய் தகப்பனாருக்கும். இன்றைக்கி அவன் இருக்கா ஆயுஷோட 92 வயசு, 87 வயசு. முடியல, வர முடியல. அவெல்லாம் இந்த பிளட்டெல்லாம் பார்த்தோன்னா காட்டத்தூர் கூப்பிட்டு பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். என் ஒய்ஃபுக்கு கோவை ஜெயாமன் பார்த்து சித்தப்பா. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவர் அண்ணா சொன்ன மாதிரி 93 அடியெடுத்து வச்சேன். ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். 93லேயே ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இவ்வளோ குருநாதர்கள் போட்ட விஷயம் தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. முதல்ல நங்கவரம் பஜன் மண்டியில் இருக்கு இல்லையா, மணியண்ணா வாடகை வாட்சில் தான் அங்கே ஆரம்பித்து அப்படியே அப்போ என்ன பாகம் நிறைய ஸ்கூலில் லீவ் கிடைக்கல. இருந்தாலும் சனி ஞாயிறு கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் போயிட்டு வந்து வாய்ச்சோம். அந்த ஒரு அனுபவம் தான் ரொம்ப அழகாக பகவான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவாளுக்கும் அமைச்சு கொடுத்துருக்காரு. என்ன வாய்ஸம்மா எனக்கு ஒன்றுமே தோணவே இல்லை. அப்படியே புலகாங்கிதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மை. எல்லாருக்கும் இவாளுக்கு இவாசம் வச்சவாங்க, அவளுக்கு அப்படியே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட். நம்ம மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம், காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்னு. இங்கே ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கா. நல்லா கைதட்டி அவளை உற்சாகப்படுத்துவாங்க. யாருமே விட்டு கொடுக்கல. யார் லீட் பண்ணுறா, யார் சப்போர்ட் பண்ணுறா தெரியவே இல்லை. அவ்வளோ அழகு, ரொம்ப அழகு. எல்லாருக்கும் அது மாதிரி ஜாலராவாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக சிங்காக இருக்குது. எந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் எவ்வளோ. நான் வந்து ஆக்சுவலாக பிளான்லாம் பண்ணேன், இந்த ஒவ்வொரு பாட்டாக குறித்து வச்சுக்கணுன்ட்டு. நீ ஒரு பிளானும் பண்ண வேண்டாம், எதையுமே சொல்லணும், எல்லாமே டாப் கிளாஸாக இருக்குது அப்படிங்கிறத அவன் பண்ணி அவ்வளோ டாப். எல்லாமே லட்டு ஜாங்கிரி ஜிலேபி எல்லாமே ஸ்வீட் தான். எதை நம்ம சொல்கிறது, அவன் எடுத்த ஒவ்வொரு செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் எக்ஸலண்ட், ரொம்ப டாப். அதுவும் பாண்டரங்கர் கொண்டு போய் நிறுத்திட்டார். கண்ணை முடிட்டு அப்படியே நிஜமானவே ஒரு லட்டு ஆடுற மாதிரி பாண்டரங்கர் முன்னாடி அந்த நம்ம தீப பிரதர்ஷனத்தில் ஆடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் அதுதான் இவன் இன்னும் நேரம் கொடுத்தா நிறையா அவன் பாடுவாள். இங்கே சில நேரம் நமக்கு அதனால கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டான். நான் ஒரு நேரம் எடுத்துக்கிட்ட கோச்சிக்காதீங்க, 2 நிமிஷம் சொல்லணும், எனக்கு ஆசையாக இருக்குது. முதல்ல இந்த மாதிரி பஜனைக்கு இவள் வரணும் அப்படின்னா முதல்ல அவளுடைய அம்மா அப்பாவுக்கு என்னுடைய நமஸ்காரம். இந்த குழந்தைல பேர் அத்தனை பேர் இன்க்ளூட் அக்கம்பனிமெண்ட்ஸ், அவள் அம்மா அப்பாவுக்கு என்னுடைய முதல் நமஸ்காரத்தை பண்ணுறேன். அதே மாதிரி அவள் குருநாதருக்கும் நான் என்னுடைய நமஸ்காரத்தை பண்ணுறேன். குருலேங்க 8 வெட்டி குணிக்கு தெரிவிக்க போகுது. எவ்வளோ அழகு. பெத்த தாய் தரப்பு தன் மகனை சான்றோட என கேட்ட தாய். இதுதான், இந்த காம்ப்ளிமெண்ட் தான் அவளுக்கு உயர்வு. இந்த 10 மாதம் சுமந்திருக்கா இல்லையா, இதுதான் அவளுக்கு உயர்வு. நீங்கள் ₹1,00,000 கொடுக்கலாம். திஸ் இஸ் இந்த ஸ்டேஜ், இந்த இடம். பிகாஸ் திஸ் இஸ் பீங் வாட்ச்ட் பை சோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவ்வளோ பேருக்கு முன்னாடி இந்த குழந்தையுடைய அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிறது அந்த குழந்தைனா இப்போ நினச்சி பாருங்க. எப்போ அது பகவானுடைய அனுகிரகம். எல்லாமே பகவான் மனுஷ இருப்பினைங்கிற மாதிரி அப்படி கொண்டு கொடுக்குறான். ஸோ அந்த பெத்த தாய் தகப்பனாருக்கு என்னுடைய முதல் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவளுடைய குருநாதர், நல்லா குருவுக்கு நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கோங்க. குருநாதர் யாரும் தெரியல, எல்லாரும் ஒரே குரு அதே கிருஷ்ணா. அவருடைய குருநாதர் யாருன்னாக்க ஸ்ரீமதி சுந்தரலட்சுமி, டாக்டர் ஸ்ரீமதி சுதா சதீஷ். நிஜமாகவே அந்த குருவுக்கு பெரிய பெருமை சேர்க்கிறா. ஒரு இடத்துல கூட ஸ்ருதி பேசல. ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் மேலே இவன் நல்லா வரணும், நிறைய உத்தியோகத்தை பெரிய லெவலில் வந்து அதே மாதிரி அந்த பருவத்தில் அவளுக்கு திருமண வைபவங்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து நல்லா ஜோராக இருக்கணுங்கிற
ஒரு அவனோட வயசில் பெரியவங்கனால ஆசீர்வாதம் பண்ணுறேன். பகவானையும் நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அக்கம்பனிமெண்ட் சொல்லவே தேவையில்லை. அப்படியே கையெல்லாம் பரபரமாக இருக்குது. இவர் 6 மணி வாசிக்கிறப்ப நம்மளும் வாசிக்கணும் போல இருக்கு. அவருக்கு பிள்ளைங்க வாசிக்கிறப்ப பக்கத்தில் போய் தாளம் போடணும் போல இருக்கு. அவர் சப்போர்ட் பண்ணுறார். எப்படி சொல்கிறது, எல்லாமே பக்கவாத்தியமாக ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அவர் எடுத்துட்டு இருக்கிறார் அழகா. மிகைப்படுத்தி பேசலை, ரியல் அதுதான். அழகாக அவர்களுக்கு என்ன ஒரு சிங்க்ரனைசேஷன். இவர் கஞ்சாடியில் பார்க்குறார், அவர் அதுக்கு தான் வாசிக்கிறார். ஐயோ அப்பா, நானும் பிரெஞ்சு ஒரு இடத்துல அப்படியே அனுபவித்தோம். ஒரு இடத்துல அப்படியே விட்டுட்டார், இவர் ஹார்மோனியில் அப்படியே கொடுக்குறாரு, சப்போர்ட் பண்ணுறார். அப்படியே அழகாக ஜோராக போச்சு. தொய்வே இல்லை. பஜனை இப்படி இருக்கணும். ஆரம்பத்தில் கட்டச்சி வரையும் சாப்பிட்டார். தீபாவளி முடிஞ்சதுக்கு இங்கே இப்போ தீபாவளி மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக ரொம்ப ஜோராக பண்ணியிருந்தான். அதனால் அவருடைய எல்லாருக்குமே என்னுடைய கிருத்தজ্ঞையை தெரிஞ்சுக்கிறேன். பகவானுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கணும், பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 2 வார்த்தை இந்த மட்டத்தை பற்றி நான் அந்த இது சொல்லணுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? கமிட்டியார் மைக்கு சொல்லவே வேணாம். சூப்பர், நம்ம அவர் தான் இருப்பார். மோட்டா பெருசாக இருக்கேன்னு நினைக்காதுங்க. பேப்பர்லாம் ஸ்கூல் வாத்தியார்னால அப்படியே கொஞ்சம் மறந்து போயிடக்கூடாது, கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறது. சில நேரங்கள் டயர்டும். வாத்தியார் பழப்புங்கிறது இப்படி தான் ஸ்கூலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் இல்லையா, மறந்து போயிடக்கூடாதுன்ட்டு. இந்த முள்பாகல் மடம் ஆக்சுவலாக மூலபாகல் அப்படிங்கிறதுலேருந்து வந்து மூலபாகலு அப்படின்னு வந்து கர்நாடகாலேருந்து. ஸோ நீங்களாம் படிச்சிருப்பீங்க, அதை நான் அதிகமாக சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இந்த மடத்துடைய அந்த தலைவராக இருந்தது யாருன்னா ஸ்ரீபாதராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி நாராயண தீர்த்தர் அப்படின்னு சொல்லி அவருடைய இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பிரான்ச் அவள் இது பண்ணியிருக்கா. அதில் குறிப்பாக நம்ம ஸ்ரீரங்கத்தில் இவ அதை அழகாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. இவர் வந்து ஒரு பெரிய துவைத்த சித்தாந்தி, பண்டிதர், தத்துவ ஞானி, கீர்த்தனையெல்லாம் நிறைய இட்டிருக்கார். இந்த சூழாதிகளெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் கூட 2 சூழாதிகளோட புறத்தர் தாசர் வாழ்க்கையெல்லாம் நான் தவிர நீங்கள் இது பண்ணுங்க. குருநாதருக்கு என்னுடைய ரெக்வஸ்ட், 2 சூழாதிகளை சொல்லிக் கொடுக்கும். அப்படியே அதில் புறத்தர் தாசர் கீர்த்தனை அப்படியே நெய்ஸாக அதை சேர்த்து கொடுக்கும். ஏன்னா சூழாதிகள் எல்லாம் அப்படி அழகாக இருக்கும், கேட்கறதுக்கே நன்னா இருக்கும். அவ்வளோ அழகாக இவர் கிட்டத்தட்ட ஒரு 133 சூழாதிகள் இவர் இது பண்ணியிருக்கார். ஹரிதாசா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இவர் ஒரு முக்கிய பங்காற்றி செஞ்சுருக்கார் அவர் அந்த இதில். அப்புறம் இவருடைய ஸ்பெஷல் இது என்னன்னு கேட்டாக்க, சால்வ நரசிம்ம தேவராயலு அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு ஆலோசகராக இருந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய இளம் வயதிலேயே இவர் வந்து வியாச தீர்த்தரை இவர் வழி நடத்தினார், இவருடைய சின்ன வயசுல. ஸோ அவ்வளோ ஒரு புனிதமான இடத்துல நம்ம வந்து பாடுறோம் அப்படின்னாக்க ரியலி வி ஆர் கிஃப்டட். ஏன்னா பாருங்களேன், சின்ன வயசுல இவர் வந்து இன்னொருத்தர் இது பண்ணுறாருன்னா அப்போ எப்பேற்பட்ட இந்த மட்டம் வந்து புனிதத்துவம் பெற்றிருக்கணும். அதில் நம்ம இங்கே உட்காந்து பாடினா எவ்வளோ ஒரு பாக்கியம் இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இது. இவர் தான் அந்த ஜெயதீர்த்தருடைய அதாவது சாய சூதா அப்படிங்கிற அந்த நூலுக்கு விளக்க உரை இவர் எழுதி கொடுத்துருக்கார். ஸோ அப்பேற்பட்ட பெருமைகள் இந்த நம்ம ஸ்ரீபாதராயர் அப்படிங்கிற அவருடைய இதுக்கு உண்டு. அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பாடிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். முடிஞ்சால் நீங்கள் ஒரு நாள் சுரேஷ்ஜி இவளுக்கு ராமதாஸ் சார் பக்கத்தில் இன்னொரு தடவை அந்த அதிஷ்டானத்துக்கு முன்னாடி ஏகாந்தமாக இருக்கும் அந்த சுவாமி முன்னாடி அந்த இதில் போய் பிருந்தாவனத்தில் நீங்கள் பாடணும், பாடுங்க. அப்புறம் ஒரே ஒரு சின்ன குறிப்பு, நாமசங்கீர்த்தனம் எல்லாம் நிறைய பாவதால் இதை சொல்லிகிட்டே தான் வருவா, சொல்லிட்டு இது பண்ணுவா. இதில் முக்கியமாக நம்ம வந்து 3 பேர் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். பஜன் மும்மூர்த்திகள் எப்படியோ, இந்த சங்கீத மும்மூர்த்திகள் எப்படியோ, அதே மாதிரி பஜன் மும்மூர்த்திகள் 3 பேர் தெரியும் இல்லையா? பஜன் மும்மூர்த்திகள் போதே ஸ்ரீ போதேந்திராள் ஐயாவாள், கரெக்ட். ஸோ இப்போ 3 பேருமே பஜனைக்கு வந்து இன்னைக்கு முழுக்க நம்மளுக்கு அழகாக வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்கான். அதில் சுருக்கமாக அவரை சொன்னால், போதேந்திரர் அப்படின்னு வர்றப்ப இவர் காஞ்சி பீட்டத்தோடைய 59வது ஆச்சாரிய சுவாமியாக இருந்து நாம சங்கீர்த்தத்தோட அந்த தத்துவத்தை பரப்பினவர். அது மறக்கவே முடியாது. ராமநாமம் சொன்னாலே நமக்கு மோட்ச கதி அப்படின்னு அவர் நமக்கு வழிவகை காமிச்சிட்டு போனவர். தனது காலத்தில் மக்கள் வந்து தியானமோ யாகமோ இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல சர்வ சுலபம் என்னன்னா ராமநாமா. ராமா சொல்லு அப்படி சொல்லி அவர் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்கார்.
ஸோ அவருடைய அந்த வழியில தான் நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி சத்குரு சுவாமிகள் அவர் பார்த்தீங்கன்னா இவர் போதேந்திரனுடைய சீடராகவே இருந்திருக்கார். ஆனால் இதில் பியூட்டி என்னன்னாக்க பஜனை முறைய நடைமுறைக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணினது சத்குரு சுவாமிகள் தான். அவர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி ஆரம்பத்தில், அதாவது தோட்டக மங்கலத்தில் ஆரம்பிச்சு மக்களும் பூர்த்தி பண்ணுற வரையிலும் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படி பദ്ധதியை நம்மளுக்கு நியமித்தது சத்குரு சுவாமிகள் அவர் தான். ஸோ அப்படி அவரையும் நம்ம இந்த தியானம் பண்ணணும். அடுத்தது ஐயாவாள் ஸ்ரீதர் ஐயாவாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் ஆக்சுவலாக கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அது பக்கத்தில் இருக்க திருவிச நகரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்து அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல தான் அவர் வந்து இங்கே இது பண்ணியிருக்கார். ரொம்ப சிறந்த வேத பண்டிதரும் கூட, ஆன்மீகவாதி இவர். சின்ன வயசுலேருந்தே ராமநாமம், கிருஷ்ணநாமம், அப்புறம் என்ன சொல்கிறது சிவன் மேலே, அப்புறம் இப்படி தியானங்கள் நிறைய அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். இவர் கருணைக்கு பெயர் போனவர். ரொம்ப எந்த ஜீவராசி, எல்லா ஜீவராசி மேலேயும் இவர் ரொம்ப வாட்சியாக இருப்பார். பாக்கி பேர் இல்லையானது இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது. அதே மாதிரி அவருடைய மட்டன் கூட இங்கே இருக்குது. நீங்கள் எல்லாருமே போய் பார்த்துட்டு வரணும், எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வரணும். அங்கே தான் என்னதான் கர்நாடகா இதில் பொறுத்தா கூட முக்தி அடைஞ்சது அவருக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா திருவையாறில் இன்றைக்கி கூட பார்த்து திருவையாறு ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. அந்த விசேஷம் என்னென்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்போ அந்த ஸ்நானம் பண்ணுவா காவேரியில். அது என்ன புனிதத்துக்கு ஈக்குவல்னா கங்கையில் போய் பிடிச்ச அந்த இது கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படி ஒரு சிறப்பு பெற்ற மகானவர். அவருடைய இதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு பண்ணணும். பொதுவாக நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு நாமம் அப்படின்னாலே நமக்கு வியாபார நாமா, அந்த நாமனா இந்த நாமனா வச்சிருப்பா இல்லையா. அதுவே நாம கோண கோவிந்தாங்க, ஹரி, விட்டலா, கிருஷ்ணா, கோவிந்தா, பாண்டுரங்கா, இப்படி சொல்ல 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 நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, மனசோட யுத்தம் கிடைக்கிறது. சங்கீதம், சங்கீர்த்தனம். சங்கீதம்ங்கிறது ஃபிக்ஸட் ஃபார்முலா, A + B² A² + 2AB + B². அவ்வளோதான். அது எந்த வாத்தியாரும் நானாக தான் நீங்களாக தான் நடத்தணும். பட் நாம சங்கீர்த்தனம் அப்படி கிடையாது. பகவான் அவருக்குள்ள பூந்துருவார், எல்லாரையும் ஆட வச்சுருவான். சங்கீதத்தில் ஒருத்தரங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஆட முடியாது. ஆனால் நாம பண்றப்ப நம்ம ஆடினா வாழ்க்கை ஜோர் தட்டும். நம்மளும் அனுபவிச்சு அவளும் அனுபவிச்சு எல்லாரையும் அந்த 2-3 மணி நேரம் ஆத்த மறந்து எவ்வளவோ கவலைகள் இருக்கு நம்ம ஆத்துல, அதெல்லாம் மறந்துட்டு வரும் பார்த்தீங்களா. அந்த 3 மணி நேரம் அப்படியே ஸ்டில் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஜிலு இன்னொரு ரூபாய் வீடியோ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. அப்படி ஒரு ரீங்காரம். அதுதான் அந்த நாம சங்கீதத்துக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. நாம சங்கீதத்தை எதுக்குதான் மனதை அப்படியே போய் இறைவனத்துல போய் நம்ம கொடுத்துடணும். இதுதான் நம்ம குருஜி சொல்லுவார். நான் ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன்னா, குருஜி சொல்லுவார் மடி விழுப்புன்னு சொல்லுவார். நீங்க கேட்டுருப்பேன் அவரோட கேசத்தை. தெரியாதவாளே இருக்க மாட்டார். என்ன மடி, என் மேல படாத மடி அப்படி சொல்ல மாட்டார் அவர். நம்ம மனசுல இருக்கிறத இறைவன் பால் மடிக்கணுமா. மடினா என்ன, துணியை ஜலத்துல நினைக்கிறோம், உளத்துறோம், திருப்பி கட்டிக்கிறோம், இதுதானே. துணியை நினைத்து இறைவனிடம் மடி. துணியை நினைத்து சொல்றாரியா, நம்ம துணியணுமா இறைவன்கிட்ட போய் நம்மளுடைய சரணாகதி அடையிறதுக்கு. துணியை நினைத்து இறைவனிடம் நீ மடி, உன் கவலைகளை போய் கொட்டு, உன் மனசுல போய் கேளு, அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்றாரு. இதுதான் மடி. அதுல விழுப்புன்னு அவர் சொல்லுவார், ஆச்சரியமா சொல்லுவார் அவர். அவர் பெரிய குருநாதர் இல்லையா. விழுப்புன்னா மேலே படம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இந்த உலகத்துல விழிப்போட இருக்கணுமா. எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், எல்லாரையும் வந்துட்டு இருப்பார். ரொம்ப விழிப்போட இருக்கணும் நம்ம. அதுதான் அவர் சொல்றார், விழிப்போட இருந்து துணியை நினைத்து. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, பகவான் நாம பாருங்க, வெக்கத்தை விட லஜ்ஜையை விட்டு கஜ்ஜை கட்டு பெரிய பெரிய வாதம்லாம் இங்க இருக்காரு. அதான் சொல்ற, லஜ்ஜையை விட்டு லஜ்ஜை இருக்கக்கூடாது, கஜ்ஜையை கட்டுக்கிறவன் வெக்கமே படக்கூடாது. அதே மாதிரி சுவாமி இதை பாடுறப்ப யார் என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டு போறா. அதெல்லாம் காதுக்கா 2. பகவான் நாம சொல்றப்ப நம்ம விமர்சனம் பண்றாளா, இந்த காலம் வேகமா போயிடணும். அதே நம்மளை ஆகவன் பாராட்டுறா, ஸ்ரீ குருப்பியோ மகா, குருக்கு சொன்னாலே அப்படியே இந்த குரு காலனிக்கு அதை கொடுத்துடணும். தப்பு தான் நம்மள சேரும். நம்ம ஜம்மன் வாசிக்கிறவங்க பாடுறோம்னா அது குருக்கு தான், அம்மா அப்பாவுக்கு. அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படி ஒரு இது. பயப்படாம துணியை நினைத்து இறைவனிடம் மடி. அப்ப நம்ம துணிக்கு தைரியமா சுவாமிகிட்ட போய் பாடணும், நமக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது நாம சங்கீர்த்தனம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பக்தி உணர்வை நம்ம எல்லாருக்கும் வளர்த்து விடும். பக்தியே இல்லாம தங்க ரோட்ல போயிட்டு அப்படி இருந்து பார்த்தா என்னமா நடக்கிறது,
அவன் அறியாம அப்படி கை தட்டுவான், தட்டுவான், ஏதோ பண்ணுவான். ஈர்க்கும் மேக்னெட் மாதிரி இது மேக்னெட் மாதிரி. இந்த ஸ்பீக்கர்ல அங்கே கேட்கிறவா அந்த பரட பரடா டன் 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 தட்டுவார், இது அந்த மாதிரி என்னன்னு தெரியாது. நம்ம மைக் அண்ணா பாருங்க, அழகா அவருக்கு தாளம் போடுவார். அவருக்கு நிறைய பத்ததியே தெரியும், நிறைய கீர்த்தனை தெரியும், அவருக்கு நாமாவளி தெரியும், அவர் பாடுவார். இதெல்லாம் பகவானுடைய கிருபை. எந்த ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த கலியுகத்துல நாம சொல்ல வைக்கிறது, நாம கேட்க வைக்கிறது. நாம சொன்னாலும் நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், நாம கேட்டாலும் நமக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும், நமக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. அதுக்கு தான் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது. நம்ம இந்த ஃபீல்டு எஸ்பெஷலி இந்த இவெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபீல்டு பார்த்தா ரொம்ப அப்படியே மெய்சில் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் எல்லா இடத்துல சுனாமத்தோட மாதிரி வாட்ஸ்அப் போகிறதுல இவன் எவ்வளோ பிரயத்தனப்பட்டிருந்தா, எவ்வளோ குருநாதர் இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு பாட முடியும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கா. நாமசங்கீதத்தில் நல்லா மேலும் மேலும் நீங்கள் எது நல்லா கொண்டு வரணும். இந்த நாமசங்கீதத்தில் ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுற பயன், நாமம் கூறுவதால் பாவங்கள் நீங்கும். இது முதல்ல அந்த பயனை சொல்லிடுறேன். மனம் சுத்தமாவதால் இறைவனுடைய அருள் நம்மளுக்கு எளிதில் கிடைக்கும். நாம சொன்னாதான், வேற எது சொன்னாலும் கிடைக்காது. நாம சொல்லணும். அடுத்து நம்ம ஸ்லோகங்கள் அதெல்லாம் சொல்லி வரலாம். அப்புறம் எங்கும் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழி இது. அப்புறம் இதனுடைய அந்த இசை, இந்த பாடல், ராகத்தான எல்லாம் பார்த்தா நம்ம உள்ளத்துல நம்மளையாம ஆனந்தத்தை உண்டு பண்ணிடும். இதெல்லாம் நாமாவுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த தடவை ஏதாவது வர்றப்ப இந்த 4 ஸ்பெஷாலிட்டியில் ஒன்று நீங்க சொல்லிடணும். சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நாம சங்கீர்த்தனம் செய்யக்கூடியவரும் கேட்கக்கூடியவரும் ஒவ்வொரு க்ஷணமும் நம் மனதை நாமே சுத்தப்படுத்திக்கிறோம். எவ்வளவோ ஒரு இதில் வருவோம், வெளியிலேருந்து போயிட்டு எங்கேயும் எவ்வளோ கவலையோட வரும். இங்கே முதல்ல ஆத்மசுத்தி நம்ம சொல்லுவோம். அப்போ திட்டாமோ எவ்வளோகா பிரேம்ஜி நல்லா இருக்கா சுத்தமாக சொல்லுவார் அவர். எப்போவா தான் ஊர்ஜி எதாதான அதே மாதிரி இங்கே ராம 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 தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பி ராம 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 ராமாங்கிறோம். ஆத்மசுத்தி பண்ணிக்கிறோம், நம்மளை சுத்தி பண்ணிக்கிறோம் முதல்ல. ஏன்னா செருப்பு கால போடுறோம், எங்கே போய் காலம் விட்டு வரோம், இங்கே முடியல. அப்போ இதுதான் ஆத்மசுத்தி. அதனால தான் நாமசங்கீர்த்தனம் செய்யும் கேட்கும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். இந்த நாமம் நம்ம இறைவன்கிட்ட நாம் ஒன்றி போய் அவருடைய அந்த பாலம் இருக்க நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பாலம் போட்டு கொடுக்குறாரு இல்லையா? அந்த பாலத்துக்காக நம்ம இறைவனிடம் இறைஞ்சி கொண்டு இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும். More things are not by prayer than the world dreams of. உலகத்தில் பிரேயரால் சாதிக்க முடியாது எதுவே கிடையாது. அது மாதிரி இங்கே இந்த நாமா சொல்லியிருக்கா. இந்த நாமா மூலமா இந்த லோகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமமா இருக்கணும், நன்னா இருக்கணும். அதுவே இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்க அத்தனை பேர் குடும்பத்தோட வார்த்தை என்னென்னலாம் சௌக்கியம் நடக்கணும், நல்லபடியா எல்லாம் நடக்கணும். எயில்மெண்ட் முதல்ல குறையணும், வியாதியே இருக்கக்கூடாது. ஏன்னா ஜோசியராக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய எங்களுக்கு அப்பா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. குலதெய்வ வழிபாடு தான் முதல்ல வேணுமே. குலதெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வத்துக்கு போகக்கூடாது. அம்மா அப்பாவை நம்ம ரட்சிக்காம பாக்கி பேர் பக்கத்து மாமாவை ரட்சிச்சு பிரயோஜனம் இல்லை. அம்மா அப்பா தான் முதல்ல. ஸ்ரீ குருபியோ நமகா. ரொம்ப நேரம் நான் எடுத்துருக்கேன், மன்னிச்சுக்கணும். ஏதாவது பேச்சில் கூட வருதுன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த மறுபடியும் இந்த கமிட்டியாக இருக்கு எல்லாருக்கும் என்னுடைய கிருத்தகையை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பாகவதாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ குருபியோ நமகா. ராம் ராம் ராம். நமக்கு நாமசங்கீத மகிமை நமக்கு எடுத்துரைத்தார். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல்கள். அப்புறம் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஷார்ட் ஆயிடல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரீமதி சுந்தரலட்சுமி மேடத்திட்ட கேட்டிருந்தேன். அவளும் வந்து போன வாரம் அங்கே நிறைய நிகழ்ச்சி வந்ததுனால ரொம்ப டைட் ஷெடியூல் தான். நான் படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே இருந்தாலும் நமக்கு இந்த ராமசங்கீதம் இந்த பண்ணி தரணும்னு இவ்வளோ சந்தை எடுத்துட்டு இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அதற்கு வந்து நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். சுரேஷ் சார் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலாக நாங்கள் இங்கே இந்த ஏகாதசி ரோகிணி கச்சேரிகள்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய கலைஞர்கள்ட்ட பேசுவோம். சில சமயம் 2 மாதம் 3 மாதம் அட்வான்ஸ்லையும் புக் பண்ணி விடுறது உண்டு. ஆனால் எப்படி யார் வந்து பாடணும் கேட்கணும்னு பெரும்பாலும் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அது வந்து பிரத்யட்சமான உண்மை தான். அது மாதிரி திடீர்னு இந்த ஏகாதசிக்கு ஏதோ காரணத்தினால நாங்களும் ஏதோ இது பண்ணாமல் இருந்தோம். திடீர்னு கேட்டு ரொம்ப அருமையான ஷார்ட் நோட்டீஸில் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுப்போம். இப்பொழுது கலைஞர்களை கௌரவிக்கும் நேரம், அதற்கு முன்பாக அவர்களுடைய குருமார்களை கௌரவிக்கும் நேரம். அவர்களை கௌரவிக்க ஸ்ரீமதி கோதண்டராமன் மாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக ஸ்ரீமதி சுந்தரலட்சுமி மாமி அவர்கள்.
மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. இந்த மாணவர் வந்து ரொம்ப அருமையாக தயார்படுத்தியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஸ்ரீமதி சுதா சதீஷ் அவர்கள், இவங்க பிருந்தாவன் அப்படிங்கிற தன்னோட வீட்டிலேயே ஒரு அருமையான பிருந்தாவனம் வச்சு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுப்போம். அடுத்ததாக அருமையாக நாம சங்கீர்த்தனத்தை வழங்கிய நம்முடைய கோபிகா கீதன் பஜன் மண்டலி குழுவினர் குமாரி காவியா அவர்கள். அடுத்ததாக குமாரி சாதனா அவர்கள். அடுத்ததாக குமாரி சாதனா சதீஷ் அவர்கள். அடுத்ததாக குமாரி அக்ஷரா அவர்கள். தேங்க்யூ மாமி. இவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசும் வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு நாகசூடன் சார் அவர்கள் அடுத்ததாக குமாரி சாதனா சதீஷ். குமாரி அக்ஷரா. தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு அருமையாக பக்கபலமாக இருந்த பக்கவாத்திய கலைஞர்களுக்கு பக்கவாத்திய கலைஞர்களை கௌரவதாக அருமையாக ஹார்மோனியம் இசைத்து சிறஜி அபிஷேக் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் கொண்டாடி போட்டு நினைவு கலசனை வழங்குவார்கள். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு மிக அருமையாக மிருதகம் செய்வது நிகழ்ச்சிய திரு பிரசன்னா அவர்கள். அடுத்ததாக லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆனாலும் ரொம்ப அருமையாக நம்முடைய டோக்கி நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிய திரு ஸ்ரீபிரியன் அவர்கள். அடுத்ததாக சஞ்சய் அவர்கள்.